ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டு சிக்கன் 65 எப்படி செய்யறது பார்க்கலாம். 65 எல்லாருக்கும் தெரியும் தாங்க. ஆனால் நம்ம வீட்டில் என்ன செய்யணுமோ அதை நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத சிக்கன் இது 1/4 கிலோ. இதில் வந்து 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். ஏன்னா 1/4 கிலோக்கு வந்து 1 டீஸ்பூன் தயிர் போதும். இதில் வந்து 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். நான் வந்து சிக்கன் 65 பவுடர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சக்தி சிக்கன் 65 சில்லி பவுடர் சொல்லுவாங்க. அந்த பவுடர் தேவையான அளவு போட்டுக்கணும். நான் 50 கிராம் போட்டுக்கிறேன் 1/4 கிலோவுக்கு. இதில் தேவையான உப்பு, ஏன்னா வந்து கறியில் உப்பு போடணும்ல, அந்த மசாலாவில் லேசாக தான் உப்பு இருக்கும். அப்புறம் வந்து இந்த பவுடர் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சொல்லுவாங்க, அது ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கணும். நான் சின்ன டீஸ்பூன் தான் போடுறேன். ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடயே வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. அது வந்து நான் கையளவு எடுத்தேன். ஆனால் நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸிங்க. ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். பாருங்கள், போட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுடுங்க. இது நல்லா ஊறணும். அவ்வளோதான். அடுப்பில் கடாயை வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சிட்டணும். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிக்குவேன். இது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது வந்து எல்லாருக்கும் செய்ய தெரியும் தான். ஆனால் நான் செய்ய தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோலாம் போடுறேங்க. ஓகேவா? நீங்கள் அதுக்கிட்ட சொல்லுவீங்க, எனக்குலாம் செய்ய தெரியாதா இதெல்லாம்னு. நான் செய்ய தெரியாதுக்காக போடுறேங்க. எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க. அப்போ தான் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது வந்து உதிர்ந்து வராது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சணும். நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து போட்டு பொரிச்சிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சேன். அந்த பிரியாணிக்கு தான் எலும்பு வந்து பிரியாணி செஞ்சுட்டேன். இந்த சாஃப்டாக இருக்கிறத மட்டும் நான் சிக்கன் 65 செஞ்சுட்டேன். இந்த வீடியோலாம் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் போடவே இல்லை, மறந்துட்டேன். இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதெல்லாம் போட மறந்துட்டேன். பேசக்கூடாதுல்ல ரொம்ப சொல்லிட்டு. நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான 65ங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சொல்லாதீங்க, இந்த சிக்கன் 65 யாருக்கும் செய்ய தெரியாதா சொல்லிடாதீங்க. தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் போடணும் சொல்லுங்கள். நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு எனக்கு தெரியல. அதால் நான் செய்கிற சமையலை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ 2வது பேட்ச் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க பிச்சு. ஏன்னா கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போட்டுருங்க. அவ்வளோதாங்க. சூடான, சுவையான, ஈஸியான சிக்கன் 65 தயார். இதை வந்து சும்மாவே சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி சர்மி சும்மாவே எடுத்து சாப்பிட்டு இருந்தா. அவங்க தம்பிக்கும் சர்மிக்கும் இதாலே சண்டை வந்துச்சு. அம்மா அவனுக்கு மட்டும் குடிக்கிறீங்க, எனக்கு தரல சொல்லிட்டு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கருவேப்பிலை போட்டோன்னா எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சிக்கன் 65. நீங்களே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். ஒன்று மட்டும் தான் வாங்கணும், அந்த சிக்கன் 65 பவுடர். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.